ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஸ்நாக்ஸ் 5 வகையான பலகாரம் அதாவது ஸ்நாக்ஸ் ஒரே வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரிப்பன் பக்கோடா, 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு நல்லா அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கணும். எண்ணெய் சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூனு சில்லி பவுடர், கொஞ்சமாக கருப்பு இல்லை ஒயிட் இல்லை எது வேணால் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரும் போட்டு நல்லா கலந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். ரிப்பன் பக்கோடா அச்சில் போட்டு புளிய வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதை ஒரு பிழிஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம வாண்டியில் பண்ணிடலாம். சூடான எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். இப்போ அங்கே ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு, டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பலகாரம் ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கருப்பு எள்ளு, ஒயிட் எள்ளு, ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. நெக்ஸ்ட்டு தட்டை பார்க்கலாம். இது நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் தட்டை. ஏன்னா இப்போ சொல்கிறேன் பார்க்குறீங்களா, கர்நாடகா ஸ்டைலு, பெங்களூரு, அப்புறம் ஹைதராபாத் ஸ்டைலுலாம் பூண்டு ஜீரகம்லாம் போட்டு அரைப்பாங்க. நம்ம அப்படி பண்ண மாட்டோம். இது தமிழ்நாடு ஸ்டைலில் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு 1/4 கப்பு கணக்கு. ஸோ 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கனால 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதோட சில்லி பவுடர், பெருங்காயம், உப்பு, அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு அதையும் போட்டுக்கலாம். நிறைய கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வாயில் கடிப்படும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் அதுக்கு. ஸோ எல்லாத்தையும் ட்ரையாக இருக்கும்போதே கலந்துருங்க. உப்பு எல்லாமே கரெக்டாக இதாகணும். கலந்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். இதில் பட்டர் போடலாம், இல்லைன்னா நீங்கள் அந்த சூடாக எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இல்லையா, அதை கூட விட்டுக்கலாம். இதெல்லாம் உங்கள் இஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி நல்லா திக்கான காட்டன் துணியில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உருண்டையாக எடுத்து தட்டையாக தட்டிடலாம் நம்ம. அவ்வளோதான் இது. ஏன்னா இந்த மாதிரி காட்டன் துணியில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக எடுக்கும்போது காட்டுறேன் பாருங்கள். பட்டர் பேப்பர் வேறெல்லாம் போட்டிங்கன்னா ஒட்டிடும் சம்டைம்ஸ். இது எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. எவ்வளோ நேரம் வேணாலும் அப்படியே இருக்கும். இப்படி கவுத்துனீங்கனாலே கையில் அழகாக வரும் அது எடுக்கிறதுக்கு. இது ஒரு 10-15 நிமிஷத்தை ரெடி பண்ணிடலாம். ஸோ மொறுன்னு நம்ம ஊர் தட்டை ரெடி ஆயிடுச்சு. உடனே போய் செஞ்சு பார்த்துடலாமா? இதெல்லாம் செஞ்சு பார்த்து ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லேட் ஆகிடுச்சு இதெல்லாம் போடுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முள்ளு முறுக்கு இல்லை மகிழம்பூ முறுக்கு எது வேணால் சொல்லலாம். இதுக்கு 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 2 கப்பு அதாவது சம அளவு கடலை மாவு அதாவது பேசன் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் குவான்டிட்டி. இதே கொஞ்சமாக 1 ஸ்பூனு சில்லி பவுடர், பெருங்காயம், உப்பு, ஜீரகம், எள்ளு எல்லாமே போட்டு கலந்துக்கலாம். கருப்பு எள்ளு பிடிக்கலை அப்படின்னு நினைக்கும் ஒயிட் எள்ளு சேர்த்துக்கலாம். ரெண்டுக்கு ஒரு டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் எதுவும் வராது. எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக கலந்துக்கங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பட்டர் போடலாம், இல்லை நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இதுவும் போட்டுக்கலாம். சூடான எண்ணெயும் ஊற்றிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். ரெண்டுமே நல்லா மொறுன்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார் அச்சு இருக்கிற இதில் போட்டு எடுத்திங்கன்னா அந்த அதான் முள்ளு முறுக்குன்னு சொல்லுவாங்க. முள்ளாக முறுக்கு ரெடி ஆயிரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மொறு இதுவுமே டக்குன்னு செஞ்சிடலாம். பலகாரம் பண்ணுறது நிறைய பேர் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருக்காங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அடுத்தடுத்து உங்களுக்கே ஐடியா வரும். இந்த மாதிரி ரவுண்டாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மகிழம்பூ முறுக்கு இல்லை முள்ளு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஓமப்பொடி இருக்கிறதுலே ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பலகாரம் இது. டீ போடுற நேரத்தில் இந்த சைடு இதில் செஞ்சிடலாம், ஸ்டவ்வில் பண்ணிடலாம். இதுக்கு 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஓமத்தை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் வெந்நீரில். அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா கலர் பிடிக்குன்றவங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது 10 நிமிஷம் கூட ஜாஸ்தி தான் இதுக்கு. அந்த ஓமப்பொடி அச்சில் போட்டு புழிஞ்ச வேண்டியதான். புளியறது ரொம்ப நேரம் வேணாம், டக்குன்னு இது வெந்துடும். திருப்பி போட்டு எடுத்துடலாம்.
ஸோ ஓமப்பொடியும் ஒரு 10 கூட இல்லை 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மிக்சர் பார்க்கலாம். தீபாவளினா மிக்சர் இல்லாமல் எப்படி? மிக்சருக்கு அதே மாதிரி கொஞ்சம் ஓமத்தை முன்னாடியே ஊற வச்ச ஓமப்பொடி மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஓமப்பொடி தான் பண்ணுறோம். 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு போட்டு தண்ணியும் சேர்த்து உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் கலந்துட்டு அதே ஓமப்பொடி அச்சில் போட்டு பிழிஞ்சிடலாம். இதே அளவு தான் உங்களுக்கு அந்த காரா பூந்தி இருக்குல்ல, இதே அதே அளவு தான். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ அதை போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குறத நீங்களே வீட்டில் செஞ்சீங்கன்னா நிறைய குவான்டிட்டி, நிறைய நம்ம பண்ணி கொடுத்தோன்னு ஒரு திருப்தி இருக்கும். டேஸ்ட்டும் வேறு வித்தியாசமாக நல்லா இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி இதெல்லாம் நீங்களே பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. பலகாரம் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸ்வீட் சரி, ஸ்நாக்ஸும் சரி, வீட்டிலேயே ஈஸியாக பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓமப்பொடி போட்டு எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 5 நிமிஷம்தான் ஆகும். இது திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இது ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. மிக்சரில் நிறைய கொஞ்சமாக பண்ணுற மாதிரி தான் தெரியும். பட் ஒவ்வொன்றா சேர்த்து பண்ணும்போது பெரிய டப்பா நிறைய வந்துடும். நிறைய அதில் பொருள் ஒன்றுனா போடுவோம் இல்லையா? அந்த கடலைப்பருப்பு, ஆவில், பொட்டுக்கடலை அந்த மாதிரிலாம் போடும்போது நிறைய குவான்டிட்டி வந்துடும். ஸோ அதே இதில் அதே குவான்டிட்டி தான் போடணும். 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு போட்டு கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கலாம். உப்பு உங்களுக்கு வேணும்னா அந்த இடத்துல கலர்பொடி சேர்த்துக்கலாம். ரெட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியாக கலந்துட்டு அந்த அச்சில் போட்டு கரண்டி இந்த கரண்டி இருக்குமா, ஜல்லி கரண்டியில் வச்சு தட்ட வேண்டியதுதான். இதுவுமே பெரிய கஷ்டம் நினச்சிட்ருக்காங்க. ரொம்பவே ஈஸி தான் இது. தண்ணியாக கலந்துக்குங்க. ஜல்லி கரண்டியில் வச்சு இங்கே பாருங்கள், ஈஸியாக எடுத்து ஊற்றி அப்படியே தட்டிக்கிட்டே இருந்தோம்னாலே அது முத்து முத்தாக விழுந்துடும். ஜஸ்ட் கரண்டியை தட்டுங்க, இல்லாட்டி கொஞ்சமாக ஸ்பூனை வச்சு தட்டி விடுங்க, ஈஸியாக ஆயிரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக முத்து முத்தாக கீழே விழுகுது பாருங்கள். ரொம்பவே ஈஸி மிக்சர். ரொம்ப குவான்டிட்டியில் நம்மளே வீட்டில் பண்ண ஒரு திருப்தி இருக்கும். டேஸ்ட்டும் வித்தியாசமாக நல்லாயிருக்கும் வீட்டில் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஜல்லிக்கரண்டி மாதிரி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக அவுல் போட்டுக்கலாம். இது டேரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ குட்டியாக அந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சுருந்தா அதில் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கடலைப்பருப்பு. இல்லை இந்த தடவை நான் கார்ன்ஃப்ளாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு நார்மல் கடையில் இதில் லூஸில் வாங்கினா கார்ன்ஃப்ளாக்ஸ் கொடுப்பேன். ரொம்ப விலையும் கம்மி தான். அதையும் சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிறைய குவான்டிட்டி வரா மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே ஆயிடுச்சு. எல்லாத்தையும் போட்டு கலந்துடலாம். அப்போது கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பாருங்கள் கருவேப்பிலையும் ஆயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடைசியில் இந்த அவுல், பொட்டுக்கடலை, கடலைப்பருப்புலாம் செய்யும்போது இது எண்ணெய் ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. பிகாஸ் எண்ணெய் ரொம்ப கருப்பாயிரும். கருவேப்பிலையும் பொரிச்சு போட்டு கடைசியில் கொஞ்சமாக உப்பு, மிளகாப்பொடி, பெருங்காயெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.